நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை, தினம் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் பவுடர் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பவுடர் மட்டும் போதும், பட் ரொம்ப நேரம் ஒயிட்னிங்காக ஃபேஸை வந்து க்ளோவிங்காக வச்சுக்க முடியும். இதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து வேஸ்லின் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு யூஸ்க்காக கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்போம். இல்லைன்னா கூட கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க, ரொம்ப செலவு இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம பவுடர் வந்து நம்ம டெய்லிக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பவுடர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உடனே அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளங்கையில் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வீடியோக்காக பவுலில் போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப வீணாக்க வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேஸ்லின் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அது வந்து நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். பட் இது குவான்டிட்டியும் கம்மி, பவுலுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃபேஸ் க்ரீம் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா க்ரீம் மாதிரி வந்துச்சு. இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். மற்ற நேரம் நம்ம பவுடர் போடும்போதும் இப்போ இந்த க்ரீம் மாதிரி போடுறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். நான் இப்போ கையில் போட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஃபேஸில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் கையில் போட்டதுக்கு அப்புறமே இது போட்ட கையிலையும் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற கையிலையும் காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஃபேஸில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நமக்கு இது ரொம்ப செலவாகாது. அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு அதிகபட்சமாக செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்கள் அந்த கைக்கும் அந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.